காங்கிரஸ் கட்சிக்கு 1700 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக முக்கிய செய்தி ஒன்றை நாம் பார்த்து வருகிறோம். தொடர்ந்து கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ். ரமேஷ், வணக்கம். ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியோட வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டிருந்தன. தற்பொழுது 1700 கோடி ரூபாய் அபராதம் வேற நோட்டீஸ் அனுப்பியிருக்கு. இதோடைய முழு பின்னணி என்ன? என்னென்ன குற்றச்சாட்டுகளின் தொடர்ந்து இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது? உங்கள் விரிவான தகவல்கள் ரமேஷ். நிச்சயமா, அதாவது 4 நிதியாண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை காங்கிரஸ் கட்சி முறையாக தாக்கல் செய்யாததால் காங்கிரஸ் கட்சிக்கு 1700 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த வேண்டும் என கூறி வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பியிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கின்றது. காங்கிரஸ் கட்சி வட்டாரங்களிலிருந்து இந்த தகவல் வெளியாகி இருக்கின்றது. ஏற்கனவே நீங்கள் குறிப்பிட்டது போல கடந்த மாதம் 16ஆம் தேதி காங்கிரஸ் கட்சியினுடைய வங்கி கணக்குகள் முடக்கப்பட்டது. குறிப்பாக 2018-19 நிதியாண்டிற்கான வருமான வரி கணக்கை அவர்கள் முறையாக தாக்கல் செய்யவில்லை என்பதற்காக 210 கோடி ரூபாய் அபராதமாக விதிக்கப்பட்டது. இந்த 210 கோடி எப்படி அவங்க வசூலிப்பாங்க? அதனால காங்கிரஸ் கட்சியோட அக்கௌண்ட்ல இருக்கக்கூடிய கொஞ்சம் பணம் இருந்தது. அந்த பணத்தை அவங்க செலவழிக்க கூடாது அப்படின்னு அந்த இன்கம் டாக்ஸ் டிபார்ட்மெண்ட் அட்டாச் பண்ணாங்க. அதுதான் காங்கிரஸ் கட்சி தங்கள் வங்கி கணக்கை வருமான வரித்துறை முடக்கி இருப்பதாக குற்றம் சாட்டி வந்தது. இந்த ஒரு சூழல்ல தான் 4 ஆண்டுகளுக்கான வருமான வரி கணக்கை காங்கிரஸ் கட்சி முறையாக தாக்கல் செய்யப்படவில்லை என கூறி அதற்கு வட்டியுடன் கூடிய அபராதமாக 1700 கோடி ரூபாயை செலுத்த வேண்டும் என நேற்று இரவு வருமான வரித்துறை இந்த நோட்டீஸை அனுப்பியிருப்பதாக கூறப்படுகின்றது. குறிப்பா 2017-18 நிதியாண்டுல இருந்து 2021-22 நிதியாண்டு இந்த 4 ஆண்டுகளுக்கான காலகட்டங்கள்ல வருமான வரி கணக்கை முறையாக தாக்கல் செய்யவில்லை என கூறி இதற்கான வட்டி மற்றும் அபராதமாக 1700 கோடி ரூபாய் அபராதமாக விதித்து வருமான வரித்துறை இந்த நோட்டீஸை அனுப்பி இருக்கின்றது. ஏற்கனவே இவங்களுடைய வருமான வரி கணக்கை தாக்கல் செய்யவில்லை என்று கூறி அபராதம் விதித்த நடவடிக்கைக்கு எதிராக காங்கிரஸ் கட்சியின் சார்பில் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருந்தது. அதனை டெல்லி நீதிமன்றம் தள்ளுபடி செய்திருந்தது. இந்த ஒரு சூழலில் தான் அடுத்த நோட்டீஸை தற்போது வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு அனுப்பி இருக்கின்றது. இந்த நடவடிக்கையை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் அவர்கள் வழக்கு தொடுக்க போவதாகவும் தகவல் வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியினர் தொடர்ச்சியாக குற்றம் சாட்டி வருகின்றனர். மக்களவை தேர்தல் நெருங்கி வரக்கூடிய நிலையில் எங்களுடைய நிதி ஆதாரத்தை அவர்கள் முடக்க பார்க்கின்றனர். ஏற்கனவே எங்களுடைய வங்கி கணக்கில் பணமே இல்லை, ரயில் டிக்கெட் புக் செய்வதற்கு கூட எங்களிடம் பணம் இல்லை, எங்களை காங்கிரஸ் கட்சியை அரசு முடக்க பார்க்கிறது என்று தொடர்ச்சியாக அவர்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இந்த நிலையில் தான் மிக அதிகபட்சமாக 1700 கோடி ரூபாய் அளவுக்கான அந்த அபராதத்திற்கான அந்த நோட்டீஸை தற்போது வருமான வரித்துறை காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. வருமான வரியை முறையாக தாக்கல் செய்யவில்லை என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் காங்கிரஸ் கட்சிக்கு 1700 கோடி ரூபாய் அபராதம் செலுத்த நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது வருமான வரித்துறை. இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். விரிவான தகவல்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க நாம் கேட்டோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.